உயர்த்த ஆன்மாக்கள் ஜீவ ஒழுக்கத்திலே மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த உடம்பு உஷ்டமாகின்றதை எந்த விதத்திலும் தனித்து இந்த உடம்பை ஒரு சமநிலையிலே வைத்திருந்தால்தான் மனம் நடுநிலைமையோடு தொழிற்படும். அப்பொழுதுதான் இந்த உடம்பில் உள்ள உறுப்புகளும் இயற்கையோடு தொழிற்பட்டு நாங்கள் இயற்கையான இல்லறத்தை நடத்த முடியும். அப்ப ஜீவனை எந்த விதத்திலும் நாங்கள் உடம்பை உஷ்டமாக வைத்து ஜீவனை உஷ்டமாக ஜீவன் தான் நட்டமடையும். ஆகவே ஒவ்வொரு மனித பிறவித்த ஆன்மாவும் இந்த உடம்பை கவனித்து அதுக்கேற்ற மாதிரி இயற்கையான உணவின் மூலமாக இந்த உடம்பினுடைய உஷ்ணத்தை தனித்து பழக வேண்டும்.